ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு 3 கப்பு, துவரம்பருப்பு 1 கப்பு, புழுங்கல் அரிசி 1 கைப்பிடி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது வடை குழம்பு மாதிரி வடையாகவும் தட்டிக்கலாம், உருண்டையாகவும் போட்டுக்கலாம், பெரிய அடையாக தோசைக்கல்லில் தட்டிட்டு சின்ன சின்னதாக பிரித்து கட் பண்ணியும் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இல்லை குட்டி குட்டி அடையாக கூடயும் தட்டி போட்டுக்கலாம். இதுக்கிடையில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு முருங்கைக்கீரை இருந்தது, அதை கழுவிட்டு அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அது வெந்தோடனே தேங்காய் துருவி போட்டு இறக்கிக்கலாம். இதுக்கு முளைக்கீரை பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும், சிறுகீரை பொரியலும் நல்லாயிருக்கும், முருங்கைக்கீரையும் நல்லாயிருக்கும். இடையில கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு. இந்த முருங்கைக்கீரையை அந்த உருண்டையில் கொஞ்சம் போட்டுக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்புக்கு புளி தண்ணி, குழம்புத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை வடிச்சிட்டு இன்றைக்கி குழம்புத்தூள் போட்டு, காஞ்ச மிளகாய் போடாமல் குழம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு சோம்பு போட்டு வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய பூண்டு, நிறைய சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நிறைய போட்டிருந்தேன். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி உருண்டையாக தான் பால் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். இதை சின்ன சின்ன அடையாக தட்டி தோசைக்கல்லில் போட்டுட்டு அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த குழம்பு கொதித்து இறக்கிறதுக்கு முன்னாடி உருண்டையை போட்டுட்டு நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி அது மாதிரி வைக்க வேண்டாம், நார்மலாக எங்களுக்கு பொரித்து வச்சுட்டு நாங்கள் ஊற்றி அப்போதைக்கு சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு இடையில் தேங்காய் துருவி இருந்தேன், அது கீரைக்கும் அந்த உருண்டைக்கும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது குழம்புக்கு தேங்காய், சோம்பு, தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே குழம்புக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சோன்னே இந்த எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட முருங்கைக்காய் போட்டுட்டு உருண்டை குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், அவரைக்காய் போட்டு உருண்டை குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், முள்ளங்கி போட்டு உருண்டை குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குழம்புக்குள்ளே போடலை, அப்படியே உருண்டையை எண்ணெயில் பொரிச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் காயெல்லாம் நல்லா வதங்கி வந்தோன்னா குழம்பு, அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னே கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். இடையில எண்ணெயும் சூடுபடுத்திட்டேன். எண்ணெய் சூடானதும் பால் மாதிரி செஞ்சு வச்சு இன்றைக்கி உருட்டி அதில் போட்டுக்கிட்டேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே பொரித்து வச்சுருக்கிறத தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், ரசம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். மீதி இருந்தால் அந்த குழம்புலையே இந்த பொரிச்சதை நைட்டுக்கு போட்டுட்டு இட்லி தோசைக்கு போட்டு வடைக்கறி மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இடையில குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, பூண்டு வெங்காயமெல்லாம் வெந்து வந்துருச்சு, சாதமும் வச்சுட்டேன், எண்ணெயும் பொரித்து எடுத்துட்டு அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.